பாம்புகளுக்கு கை கால் இல்லைனாலும் பாம்புகள் நல்லாவே மரம் ஏறுங்க. ஒவ்வொரு பாம்பும் ஒவ்வொரு டெக்னிக்கை பயன்படுத்தி மரம் ஏறுது. பெரிய பாம்புகள் இந்த மாதிரி மரத்தை உடலால சுத்தி இதுங்களுடைய தசையால மரத்தை இறுக்கி பிடிச்சு மரத்து மேல ஏறுது. இத இன்ஜினியஸ் டெக்னிக்னு சொல்றாங்க. சின்ன பாம்புகள் இந்த மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு அதோட உடல் கிராவிட்டியை பயன்படுத்தி மரத்து மேல ஏறுது. இத லாசோ டெக்னிக்னு சொல்றாங்க. இதே மாதிரி இந்த பாம்பு இந்த வீட்டு மேல ஏறுறதுக்கு கிளைம்பிங் டெக்னிக்கை பயன்படுத்துது. அதாவது இந்த குழந்தை எப்படி ரெண்டு பக்கம் செவுத்தையும் இதோட கை கால்களால அழுத்தம் கொடுத்து மேல ஏறுதோ அதே மாதிரி தான் இந்த பாம்பு இந்த செவுத்துல உள்ள கேப்புகள்ல இதோட உடல் அழுத்தத்தை கொடுத்து இது இந்த செவுத்து மேல ஏறுது. இது மட்டும் இல்லாம பாம்புகள் இதுங்களுடைய தசைகளாலேயே இந்த மாதிரி உயரமா எழுந்து நின்று பார்க்கும். கிங் கோப்ரா பாம்புகள் ஒண்ணு சேர்ந்ததுக்கு அப்புறம் பெண் பாம்பு அதோட உடலால காஞ்சு போன இலைகள் எல்லாம் ஒண்ணு சேர்த்து ஒரு பெரிய கூட்டை கட்டி தான் முட்டையிடும். பாம்புகள் தண்ணிலையும் நல்லாவே நீச்சல் அடிக்கும். உலகத்துல வாழ்ற கை கால்கள் இல்லாத உயிரினங்கள்லயே பாம்புகள் மட்டும்தான் மரம் ஏறுறது, நீச்சல் அடிக்கிறது, கூடு கட்டுறதுன்னு கை கால்கள் இல்லாமலேயே எல்லா வேலைகளையும் செய்யுது.